எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஸ்வீட்ஸ்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ்னால் இன்னுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பச்சை பயிர் லட்டு. பச்சை பயிரில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதில் வெல்லம் போட்டு நான் செஞ்சுருக்கேன். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சை பயிர் லட்டு செய்ய நான் 1/2 கப் பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இதை பேனில் போட்டு நல்லா சிவப்பாக வறுக்கணும். இதில் நீங்கள் எண்ணெயோ நெய்யோ சேர்க்க தேவையில்லை. அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. பயிரோட நிறம் மாறுற வரை கைவிடாமல் கிண்டணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி சிவக்கும். இப்போ பாருங்கள், பயிர் நல்ல ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்குது. இந்த அளவு வறுத்தா போதும். இதை வேற பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விடுங்க. வறுத்த பயிர் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சர் ஜாரில் போட்டு அரைங்க. இதை நீங்கள் ரொம்ப ஃபைன் பவுடராகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்கக்கூடாது. சரியான பதத்துக்கு அரைக்கணும். பாருங்க, இந்த மாதிரி அரைக்கணும். இதில் நான் நறுக்குன முந்திரி பருப்பு சேர்க்கிறேன். இது லட்டுக்கு நல்ல ஒரு கிரன்ச் கொடுக்கும். நீங்கள் விருப்பப்பட்டா இதில் பாதாம், பிஸ்தா, வால்நட்ஸ் கூட போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து ஏலக்காயை பிரித்து விதைகளை எடுத்து தட்டி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். நீங்கள் அதிகமாக பயிர் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற அளவு மற்ற பொருட்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2-3 டீஸ்பூன் நெய் போடுங்க. நான் வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி லேசாக கொதிக்க விட்டு வடிகட்டி வச்சிருக்கேன். பாருங்க, கொஞ்சம் சிரப் கன்சிஸ்டன்சியில் இருக்கு. இதை இப்போ சேர்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவு வெல்லப்பாகு சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 7 டீஸ்பூன் அளவு சேர்க்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, மாவு நல்லா சேர்ந்து வருது. இப்போ லட்டு பிடிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் லட்டு வேணுமோ அந்த அளவு மாவு எடுத்து உருட்டுங்க. ஹெல்த்தியான பச்சை பயிர் லட்டு இப்போ ரெடி. ஆரோக்கியமான பச்சை பயிர் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஸோ இது நீங்கள் ஒரு பேட்சஸில் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.